ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். ஆன்லைனில் லட்சக்கணக்கில் பணத்தை பறிகொடுத்த நடிகைகள். ஆன்லைன் சூதாட்டத்தை தடை செய்ய முடியாதுன்னு தமிழக ஆளுநர் சொல்லிட்டாரு. ஏன்னா சட்டத்தை திருத்தி அனுப்புங்கள் என்று சொல்லியிருக்கிறார். மீண்டும் அந்த மசோதாவை சட்டத்தை நிறைவேற்றும் சட்டமன்றத்தில்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்க, ஆன்லைன் சூதாட்டத்தில் தினமும் தற்கொலைகள் தொடர்ந்து கொண்டே இருக்கின்றன. ஆன்லைனில் மோசடி பண்ணுறாங்க, தயவு செஞ்சு ஓடிபி அனுப்பாதீங்க இன்னும் சொல்லியும் கூட நடிகைகளும் ஏமாந்திருக்கிறார்கள் என்பது தான் அதில் அதிர்ச்சிக்குரிய விஷயம். ஏன்னா நடிகைகள் எத்தனை லட்சம் ரூபா சம்பாதிக்கிறாளுங்க, அவங்க ஏன் இப்படி ஆசைப்படணுங்கிறது தான் இதில் ஒரு பாடம். தமிழில் பல படங்கள் எடுத்தவர் ஸ்வேதா மேனனும் ஆன்லைன் 57,000 பறி கொடுத்துருக்கிறாரு. ஏதோ ஃபோனில் பேசியிருக்காங்க, அனுப்புங்கன்றிருக்காங்க, அதுக்குள்ளே 57,000 காணும் ஸ்வேதா மேனன் அக்கௌண்ட்டில் இருந்து. போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு. ஸ்வேதா மேனன் மட்டுமல்ல, நக்மா பாஷா படத்தினுடைய நாயகி நக்மாவும் ஆன்லைனில் 1 லட்சம் ரூபாயை பறி கொடுத்துருக்காரு. ஃபோனில் பேசியிருக்காங்க, ஏதோ இது பிடிச்சி அமைக்கிருக்கு ஃபோனில், டக்குன்னு 1 லட்ச ரூபா பறி போயிடுச்சு. 1 லட்ச ரூபா பணம் நக்மா கணக்கில் இருந்து அவங்க கணக்கு போயிடுச்சு. நக்மாவும் இப்போது போலீஸில் புகார் கொடுத்துருக்கிறார். இது எதுக்காக சொல்கிறேன்னா, தயவு செய்து ஆன்லைன் சூதாட்டம், ஆன்லைனில் ஓடிபி கேட்குறேன், ஆன்லைனில் உங்களுக்கு பணம் வருதுன்னு சொன்னால் ஏமாந்துடாதீங்க. உங்கள் கணக்கில் முதல்ல ஒரு 1000 ரூபா போட்டு விடுவான். போட்டு விட்ட பிறகு உங்களுக்கு 4 லட்ச ரூபா கிடச்சிருக்கீங்க, நீங்கள் ஒரு 50,000 அனுப்புங்கன்னா, நீங்கள் எதையா வாங்குறீங்கன்னா உங்கள் அக்கௌண்ட்லேருந்து 50,000 போயிடும், அவ்வளோதான், கோவிந்தா தான். அதனால் தயவு செய்து செல்ஃபோனில் பணத்தை பறி கொடுக்காதீர்கள். யாராவது ஓடிபி கேட்டாங்க, உங்களுக்கு 10 கோடி ரூபா லாட்டரியில் விழுந்துருக்குன்னு சொன்னால் நம்பாதீர்கள்.